சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தபடியாக சூர்யாவால் தான் தமிழ் சினிமாவும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி அதிக லாபம் சம்பாதித்து வருகின்றார் என்ற கருத்தை ஒரு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்கள் கூறியிருக்கின்றார். அதாவது வழமையாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய திரைப்படம் தான் மிகவும் அதிகமான லாபத்தை சம்பாதித்து தரும். இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாகவே 100 கோடியை தாண்டி அதிக லாபங்களை சம்பாதித்து கொடுப்பது அனைவரும் அறிந்த விடயமே. அதுபோன்று அவருக்கு அடுத்தபடியாக இளைய தளபதி விஜய், அஜித் போன்றவர்களை அனைவரும் கூறி வருவார்கள். இப்பொழுது சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட அவ்வாறு வளர்ந்திருப்பதாகவும் சூர்யாவை மிஞ்சி விட்டார் என்று கூட சிலர் கூறி வருகின்றார்கள். இருப்பினும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்கள் கூறியிருப்பது, சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு நடிகர்களின் தரத்தை பார்க்காமல் அதிகமான லாபத்தை சம்பாதித்து தருவதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக சூர்யா அவர்களே இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். இருப்பினும் சூர்யா அவர்களுடைய சிங்கம் 3 திரைப்படம் கால தாமதமாகிக் கொண்டு வருவது அனைத்து தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமில்லாமல் ரசிகர்கள் உட்பட அனைவருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த சிங்கம் 3 திரைப்படம் வெகு விரைவில் வெளிவர இருக்கின்றது. அது குறித்த தகவல்களையும் எங்கள் சேனலில் நாங்கள் வெளியிட காத்திருக்கின்றோம். இது போன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.